கர்த்தருடைய வார்த்தைகளுக்காக காத்திருக்கும் அன்பர்களை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். கடந்த நிகழ்ச்சியிலே நாம் 127ஆம் சங்கீதம் முதல் 132ஆம் சங்கீதம் வரை கற்றுக்கொண்டோம். அந்த பாடத்திலே ஒரு குடும்பத்திலே கர்த்தருக்கு பயப்படும் பயம் இல்லாதவரை அந்த குடும்பம் மகிழ்ச்சியான குடும்பமாய் இருக்க முடியாது என்றும் கற்றுக்கொண்டோம். மேலும் ஒவ்வொரு நாளும் குடும்பத்தின் அங்கத்தினர்கள் கர்த்தருடைய வழியிலே நடக்கும்போது அது மகிழ்ச்சி நிறைந்த குடும்பமாய் இருக்கும் என்றும் கற்றுக்கொண்டோம். இன்று நாம் 133ஆம் சங்கீதம் முதல் 136ஆம் சங்கீதம் வரை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த பாடத்திலே விசுவாசிகளின் வாழ்க்கையிலே காணப்பட வேண்டிய முக்கிய குணநலன்கள் என்ன? இன்று எது உங்கள் வாழ்க்கையில் தெய்வமாயிருக்கிறது? நீங்கள் தொழுது கொள்ளும் தேவன் உங்களோடு பேசுகிறாரா? எப்பொழுதும் உங்களை பார்த்து கொண்டே இருக்கக்கூடிய ஒருவராயிருக்கிறாரா? விவரமாக அறிந்து கொள்ள தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். கர்த்தருடைய வார்த்தைகளை மிக கவனமாக கவனிக்கிற எங்களுக்கு மிகவும் பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களே, இன்று நாம் 133ஆம் சங்கீதம் முதல் 136ஆம் சங்கீதம் வரை சிந்திக்கப் போகிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் சிதறப்பட்ட பல இடங்களிலிருந்து எருசலேமிற்கு வந்து கர்த்தருடைய ஆலயத்திற்கு இணைந்து அவர்கள் செல்லும் பொழுது பாடிய சங்கீதங்களை இந்நாட்களிலே சிந்தித்து வருகிறோம். 133ஆம் சங்கீதம் தாவீது பாடின ஆரோகண சங்கீதம் என்று வாசிக்கிறோம். இது சிறிய ஒரு சங்கீதமாயிருந்தாலும் மிக அழகான முத்து போன்ற ஒரு சங்கீதம். சகோதரத்துவத்தை குறித்த ஒரு சங்கீதம் இது. உண்மையாகவே ஐக்கியத்தை குறித்த அருமையான சங்கீதம். எருசலேமிற்கு வந்த பிரயாணிகள் தங்கள் மனைவிகளோடும் பிள்ளைகளோடும் மாத்திரம் வரவில்லை, அவர்களுடைய நண்பர்களோடும் சேர்ந்து வந்தார்கள். அங்கே மிக அற்புதமான ஒரு ஐக்கிய நேரத்தை அனுபவித்தார்கள். அவிசுவாசிகளின் மத்தியிலே மிக பாடுபட்ட யூதர்கள் பல்வேறு இடங்களிலிருந்து ஒன்று கூடி வந்து தங்களுக்கு அருமையானவர்களோடு கூட இணைந்து தேவனை ஆராதிக்கும்படியாய் வந்தார்கள். சங்கீதம் 133:1, இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. விசுவாசிகளாக நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டிய மிக முக்கியமான குணநலன்தான் எபேசியர் 4:3 பவுல் அப்போஸ்தலன் கூறியிருக்கிறார். சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையாக இருங்கள். விசுவாசிகள் எல்லாரும் கர்த்தருக்குள் ஒன்றாயிருக்கிறார்கள். இன்றைக்கு அநேக விசுவாசிகள் சிறிய ஒரு குளத்திலே பெரிய ஒரு மீனாகத்தான் இருக்கிறார்களே தவிர பெரிய குளத்திலே சிறிய மீனாக இருக்க விரும்புகிறதில்லை. அதாவது தங்களுக்கென்று சிறு சிறு கூட்டங்களை ஏற்படுத்திக் கொள்கிறார்கள். திருச்சபையின் பெரிய ஐக்கியத்திற்குள்ளே வர அவர்களுக்கு மனதில்லை. ஆனால் எல்லா விசுவாசிகளும் ஒருமித்து வாழ்வதென்றால் அது எத்தனை இன்பமானதாயிருக்கும். சங்கீதம் 133:2, அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும். ஆரோன் பிரதான ஆசாரியனாக அபிஷேகம் பண்ணப்பட்ட நேரத்தை இது நினைப்பூட்டுகிறது. அது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியராய் இருக்கிறார் என்பதை குறித்தும் இது பேசுகிறது. இந்த வசனம் ரோஜாவின் மனம் கமழும் வசனம் என்று ஒருவர் குறிப்பிடுகிறார். ஆரோனின் சிரசிலே ஊற்றப்பட்ட தைலத்தினாலே அவன் கர்த்தருக்கென்று ஒரு ஆசாரியனாக இருக்கிறான் என்று குறிப்பிடப்பட்டது. இது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவையும் குறிக்கிறது என்பதையும் நாம் மறந்து போகக்கூடாது. அவர் ராஜா மட்டுமல்ல, அவரே நம்முடைய பிரதான ஆசாரியராயும் இருக்கிறார். அவரை குறித்து சங்கீதம் 45:7 சொல்லும் பொழுது, உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார் என்று கூறப்பட்டிருக்கிறது. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 39ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, நான் இஸ்ரவேல் வம்சத்தார் மேல் என் ஆவியை ஊற்றினபடியினால் என் முகத்தை இனி அவர்களுக்கு மறைக்க மாட்டேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் என்றார். எசேக்கியேல் எதிர்காலத்தை குறித்து பேசுகிறார். ஆரோனின் மேல் வழிந்தோடிய அபிஷேக தைலத்தைப் போல கர்த்தர் தம்முடைய ஆவியை ஊற்றுவார். யோவேல் கூறிய தீர்க்க தரிசனத்திலும் இஸ்ரவேல் மேல் கர்த்தர் தமது ஆவியை ஊற்றுவார் என்பதை நினைப்பூட்டுகிறது. யோவேலின் அந்த தீர்க்க தரிசனம் பெந்தேகோஸ்தே நாளிலே நிறைவேறவில்லை என்றாலும் இந்நாட்களிலே நாம் பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பண்ணப்பட்டவர்களாக நம்மை திருச்சபையின் அங்கமாக்குகிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே நம்முடைய பிரதான ஆசாரியராய் இருக்கிறார். இது உண்மையாக இருக்கிறபடினாலே நாமும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியத்திலே இருக்க முயற்சி எடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இப்படி சகோதரர்கள் ஒருமித்து இருக்க வேண்டியதை குறித்து இறுதியாக சங்கீதக்காரன் என்ன சொல்கிறார்? சங்கீதம் 133:3, எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் உப்பாயிருக்கிறது.
அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். ஆம் பிரியமானவர்களே, உண்மையான சகோதர ஐக்கியம் என்பது ஆசீர்வாதமானதாகவும் ஜீவனுள்ளதாயும் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய திருச்சபைகளிலே நாம் ஐக்கியத்தை உண்டு பண்ணுகிறவர்களாக இருக்கிறோமா அல்லது ஐக்கியங்களை கெடுக்கிறவர்களாக இருக்கிறோமா என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். சிலர் தங்கள் சுயநலங்களினாலே தங்களுக்கு பெயர் வர வேண்டும் என்பதற்காக ஐக்கியங்களை கெடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களை குறித்து நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய தாழ்மையினாலும் நம்முடைய பொறுமையினாலும் நம்முடைய அன்பினாலும் ஐக்கியங்களை ஏற்படுத்துகிறவர்களாக இருக்க ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. இந்த 134ஆம் சங்கீதம் எருசலேமிற்கு தேவனை தொழுது கொள்ள வந்த பிரயாணிகளின் இறுதி பாடலாகும். இந்த பாடலை பாடும் பொழுது இந்த பிரயாணிகள் கர்த்தருடைய ஆலயத்திற்குள்ளே நின்றார்கள். அங்கே இருக்கும் அனைவரோடும் கூட இணைந்து தேவனை துதிக்கிறார்கள். இந்த ஆரோகண சங்கீதத்தின் ஆமேன் என்பதாக இந்த சங்கீதம் அமைந்திருக்கிறது. சங்கீதம் 134 முதல் 2 வசனங்கள். இதோ காலங்களில் கர்த்தருடைய ஆலயத்தில் நிற்கும் கர்த்தரின் ஊழியக்காரரே, நீங்கள் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். உங்கள் கைகளை பரிசுத்த ஸ்தலத்திற்கு நேராக எடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். மீண்டும் நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன், இந்த பிரயாணிகள் எல்லாரும் புறப்பட்ட இடம் அவர்கள் மேல் மக்கள் விரோதம் கொண்டிருந்த இடம், சுற்றியிருந்தவர்கள் அவர்களை குறை கூறின இடம், அவர்களை குறித்து பொய்யாய் பேசின ஒரு இடம். அவர்கள் வாழ்ந்த சூழல் சிறந்ததாக இல்லை. இப்பொழுது அவர்கள் எருசலேமின் ஆலயத்திற்கு வந்துவிட்டார்கள். தங்கள் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறார்கள். வசனம் 3. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பாராக. இப்படி எருசலேமிற்கு பிரயாணமாக வந்தவர்கள் கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரிக்கிறார்கள். அதே வேளையிலே தங்கள் வாழ்க்கையிலே கர்த்தருடைய ஆசீர்வாதத்தையும் எதிர்பார்த்து நிற்கிறார்கள். இது மிக அருமையான ஒரு ஆராதனையின் சங்கீதம். இன்று பல திருச்சபைகளிலே ஆராதனை நேரம் அர்த்தமற்றதாய் அனுசரிக்கப்படுகிறது. பிரியமான சகோதரனே, சகோதரியே, உங்கள் ஆராதனை நேரங்களிலே உங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அர்த்தத்தோடு நீங்கள் ஆண்டவரை துதிக்க, அவரை ஸ்தோத்தரிக்க, அவரை வாழ்த்த, அவரை வணங்க முடிகிறதா? அப்படி என்றால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நாம் கர்த்தரை ஆராதிக்க செல்லும் இடத்திலே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் ஆண்டவரை ஆராதிக்க முடியவில்லை என்றால், கர்த்தரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆராதிக்கக்கூடிய ஒரு ஐக்கியத்திலே நாம் கர்த்தரை ஆராதிப்பதே சிறந்தது. இப்பொழுது நாம் 135ஆம் சங்கீதத்திற்குள்ளே கடந்து செல்கிறோம். பிரயாணிகளின் சங்கீதம் நிறைவடைகிறது. இப்பொழுது நாம் கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரிக்கும் பாடல்களுக்குள்ளே கடந்து வருகிறோம். இந்த சங்கீதம் அல்லேலூயா என்று ஆரம்பமாகிறது, அல்லேலூயா என்றே நிறைவடைகிறது. கடந்த காலத்திலே கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டதை குறித்து அவரை ஸ்தோத்தரிக்கும் ஒரு பாடல் இது. சங்கீதம் 135 முதல் 3 வசனங்களை பாருங்கள். அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள், கர்த்தரின் ஊழியக்காரரே துதியுங்கள், கர்த்தருடைய வீட்டிலும் நமது தேவனுடைய ஆலய பிரகாரங்களிலும் நிற்கிறவர்களே கர்த்தரை துதியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள், அது இன்பமானது. கர்த்தர் நல்லவர் என்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்ளும்படியாக நாம் போதுமான அளவு பேசுகிறதில்லை. கடைசியாக யாரிடத்திலே கர்த்தர் நல்லவர் என்பதை குறித்து நாம் பேசியிருக்கிறோம்? அருமையானவர்களே, கர்த்தர் நல்லவர். அப்படிப்பட்ட நல்லவரை துதிக்க ஸ்தோத்தரிக்க கொடுக்கப்படும் ஒரு அழைப்பு இது. சங்கீதம் 135 6 7 வசனங்கள். வானத்திலும் பூமியிலும் சமுத்திரங்களிலும் எல்லா ஆழங்களிலும் கர்த்தர் தமக்கு சித்தமானதை எல்லாம் செய்கிறார். அவர் பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து மேகங்களை எழும்ப பண்ணி மழையுடன் மின்னலையும் உண்டாக்கி காற்றை தமது பண்டசாலைகளிலிருந்து புறப்பட பண்ணுகிறார். தட்பவெட்ப நிலைகளை தன்னுடைய கட்டுப்பாட்டிலே வைத்திருக்கிறவர் கர்த்தரே. வானிலை குறித்து அறிவிக்கிறவர்கள் சீதோஷ்ண நிலையை தங்கள் கரத்திலே கொண்டவர்களாக இல்லை. பலமுறை அவர்கள் கூறுவதும் பொய்த்து விடுகிறது. பலவிதமான உபகரணங்களை கொண்டு மழை பெய்யலாம், காற்று அடிக்கலாம் என்று கூறினாலும் கர்த்தரே அவைகள் எல்லாவற்றையும் தமது கையிலே வைத்திருக்கிறார். தனக்கு விருப்பமானபடி இந்த உலகத்தை அவர் மாற்றி அமைக்கிறார். ஒருவேளை உங்களுக்கு அது விருப்பம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவரே சகலத்தையும் தனது கட்டுப்பாட்டிற்குள்ளே வைத்திருக்கிறார். இது தேவனுடைய உலகம். உங்களுக்கு இங்கே திருப்தி இல்லை என்றால் உங்களை படைத்த தேவனோடு கூட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மூலமாக நல் உறவிற்குள்ளே கடந்து வாருங்கள். தேவன் நமக்கு விடையளிக்காத பல கேள்விகள் நமக்கு உண்டு.
ஆனால் பிரியமானவர்களே, நம்முடைய எல்லா கேள்விகளுக்கும் தேவன் பதிலளிக்க வேண்டும் என்பது அவசியமில்லை. நாம் அவரை நம்பி ஒரு விசுவாச வாழ்க்கை வாழவே நம்மை அழைத்திருக்கிறார். 15ஆம் வசனம் முதல் 18ஆம் வசனம் வரை உள்ள பகுதியிலே அவர்களை சுற்றி வாழ்ந்த மக்கள் தெய்வம் என்று எண்ணிக்கொண்டிருந்தவைகளோடு ஒப்பிடுகிறார். பிரியமானவர்களே, ஒரு நாளிலே நீங்கள் உங்கள் தெய்வத்தைப் போல மாறப்போகிறீர்கள். இன்று உங்கள் வாழ்க்கையிலே எதை தெய்வமாக கொண்டவர்களாய் வாழுகிறீர்கள்? இன்று பலர் பொன்னையும் வெள்ளியையும் பொருட்களையும் வழிபடுகிறவர்களாயிருக்கிறார்கள். அதுதான் பொருளாசை என்னும் விக்கிரக வணக்கம். நீங்கள் தொழுது கொள்ளும் தேவன் உங்களோடு பேசுகிறாரா? எப்பொழுதும் உங்களை பார்த்து கொண்டே இருக்கக்கூடிய ஒருவராய் இருக்கிறாரா? ஜீவனுள்ள தேவனை தொழுது கொள்ள வேண்டியவர்களாக, அவரை ஆராதிக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். சங்கீதம் 135:21 பாருங்கள். எருசலேமில் வாசம் பண்ணுகிற கர்த்தருக்கு சீயோனிலிருந்து ஸ்தோத்திரம் உண்டாவதாக, அல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, அவர் துதிக்கப்படத்தக்கவர், அவர் புகழப்படத்தக்கவர். எத்தனை அருமையான சங்கீதம் இது! நம்முடைய வாழ்க்கையிலேயும் நாம் பின்னால் திரும்பி பார்க்கும் பொழுது அவர் நமக்கு எத்தனை அற்புதமானவராய் இருந்திருக்கிறார். எத்தனையோ ஆபத்துகளில் நின்று நம்மை காத்திருக்கிறார். எல்லாவற்றிற்கும் மேலாக ஜீவனுள்ள தேவனாய அவரை அறிந்து கொள்ளும் கிருபையை நமக்கு தந்திருக்கிறார். எனவே அனுதினமும் அவரை போற்றி புகழ்ந்து பாட வேண்டியது நம்முடைய கடமையாயிருக்கிறது. 136ஆம் சங்கீதமும் மற்றும் ஒரு அல்லேலூயா சங்கீதம். தேவனுடைய சிருஷ்டிப்பிலே, அவருடைய மீட்பிலே, எதிரிகளை முறியடிப்பதிலே, எதிர்கால மகிமையிலே அவர் எவ்வளவு சிறந்தவர் என்பதை குறித்து பாடும் சங்கீதம் இது. சங்கீதம் 136:1 கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆம் பிரியமானவர்களே, கர்த்தரிடத்திலே மிகுந்த இரக்கம் உண்டு, கிருபை உண்டு. உனக்கு கொடுக்க என்னிடத்திலே இன்று கிருபை இல்லை, இரக்கம் இல்லை என்று ஒருபொழுதும் அவர் கூறப்போவதில்லை. தம் அண்டை வரும் ஒருவரையும் அவர் புறம்பே தள்ளுகிறதில்லை. அவருடைய கிருபையை நீங்கள் பெற்றிருக்கிறீர்களா? அவரை துதியுங்கள். அவர் நல்லவர் என்பதை உணர்ந்திருக்கிறீர்களா? அவரை போற்றுங்கள். சங்கீதம் 136:2-3 வசனங்கள். தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த சங்கீதத்தின் ஒவ்வொரு வசனமும் அவருடைய கிருபையை நமக்கு நினைவுபடுத்துகின்றது. அவருடைய கிருபையை புகழுகிறது. எபேசியர் 2:4 வசனத்திலே பவுல் அப்போஸ்தலன் சொல்லும் பொழுது, தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் தம்மில் அன்பு கூர்ந்த மிகுந்த அன்பினாலே என்று குறிப்பிட்டிருக்கிறார். எனக்கு வரும் பல கடிதங்களிலே பல நேயர்கள் தங்கள் வாழ்க்கையிலே தாங்கள் செய்த பாவத்தை குறிப்பிட்டு எழுதிவிட்டு, என்னையும் ஆண்டவர் மன்னிப்பாரா என்று கேட்டு எழுதுவார்கள். அருமையான சகோதரனே, சகோதரியே, அவர் கிருபை நிறைந்தவர். நீங்கள் அவரை நோக்கி கூப்பிட்டு இருக்கிறீர்களா? உண்மையாகவே உங்களுக்கு மன்னிப்பு வேண்டுமா? நிச்சயமாக அதை அவர் உங்களுக்கும் தருவார். அவருடைய கிருபையின்படியே அவர் நம்மை நடத்துகிறவராயிருக்கிறார். சிருஷ்டிகராகிய தேவனை துதித்து பாடும் ஒரு பாடல் இது. இந்த சங்கீதத்தினை நீங்கள் நன்றாக பார்ப்பீர்கள் என்றால், ஒவ்வொரு வசனத்தின் முடிவிலேயும் அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது என்று வாசிக்கிறோம். சங்கீதம் 136:5-9 வரை வாசிக்கிறேன். வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தண்ணீர்களுக்கு மேலே பூமியை பரப்பினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய சுடர்களை உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பகலில் ஆழ சூரியனை படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இரவில் ஆழ சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தொடர்ந்து வருகிற பகுதியிலே எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேலரை மீட்ட அவருடைய கிருபைக்காக அவரை போற்றி பாடும் பகுதி. இந்த மீட்பின் ஒவ்வொரு காலகட்டத்தை குறித்தும் சொல்லும் பொழுது அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது என்று குறிப்பிட்டிருக்கிறார். அவர்களுக்கு வாக்கு பண்ணின தேசத்தை அவர்களுக்கு கொடுத்த கிருபையை குறித்து கூறி முடிக்கிறார். சங்கீதம் 136:21-22 வசனங்கள். அவர்கள் தேசத்தை சுதந்திரமாக தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அதை தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாகவே தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தொடர்ந்து வரும் 23 முதல் 26 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கும் சத்தியங்கள் இன்றைக்கு வாழும் எனக்கும் உங்களுக்கும் கூட அர்த்தம் நிறைந்த துதியாக இருக்கிறது. பாருங்கள், சங்கீதம் 136:23 முதல் 26 வரை வாசிக்கிறேன். நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது.
நம்முடைய சத்துருக்களின் கையிலிருந்து நம்மை விடுதலை பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. மாம்ச தேகமுள்ள யாவுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பரலோகத்தின் தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. உங்களை குறித்து எனக்கு தெரியாது, ஆனால் பிரியமானவர்களே, இந்த ஒவ்வொரு வசனங்களும் எனக்கும் மிகவும் அர்த்தமுள்ள வசனங்களாய் இருக்கின்றன. நம்முடைய ஆண்டவர் எத்தனை அற்புதமானவர்! அவர் முன் தாழ விழுந்து நம்முடைய நெற்றி தரையில் படும்படியாக அவரை வணங்க கற்றுக்கொள்வோமா? அந்த வணக்கத்தை ஏற்றுக்கொள்ள அவர் ஒருவரே தகுதி உள்ளவர். நீங்கள் உங்களை தாழ்த்தும் பொழுது அவரே உங்களை உயர்த்துகிறவராயிருக்கிறார். 137ஆம் சங்கீதத்தை அடுத்த நிகழ்ச்சியிலே விபரமாய் சிந்திப்போம். அந்த சங்கீதத்திற்கான சில முகவுரை கருத்துக்களை இன்றைக்கு நான் கூற விரும்புகிறேன். சங்கீதங்களின் வழியாக நாம் கடந்து செல்லும் பொழுது பெருவழியிலே கிராம பகுதிகள் வழியாக கடந்து செல்லும் ஒரு அனுபவத்தை இது நமக்கு கொடுக்கிறது. அழகான இயற்கை காட்சிகளை ஆங்காங்கே நாம் பார்க்கிறோம். ஒவ்வொரு சங்கீதத்தின் ஆரம்பத்திற்கு வரும்பொழுதும் மற்றவர்களுக்காக நாம் ஜெபிக்க துவங்கும் ஒரு பகுதியைப் போல அது இருக்கிறது. கிராமங்களின் வழியாக நீண்டு செல்லும் பெரும் பாதையின் இரண்டு புறமும் நாம் பார்த்து கொண்டே சென்றாலும் பார்க்க ஒன்று போலத்தான் இருக்கிறது. குறிப்பாக 119ஆம் சங்கீதத்தை கடந்த பின்னர் வரும் சங்கீதங்கள் ஒன்று போல தெரிகிறது. 137ஆம் சங்கீதம் திடீரென்று வித்தியாசமான ஒரு சங்கீதமாக இருக்கிறது. இந்த சங்கீதத்திலே நில், பார், கவனி என்று சொல்லுகிறது. முதலாவதாக நம்மை நில் என்று கூறுகிறது. இந்த சங்கீதத்திற்கு வரும்பொழுது இது மிக வித்தியாசமாய் இருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த சங்கீதம் ஒரு சாபத்தை கூறும் ஒரு சங்கீதம் போல இருக்கிறது. அதாவது பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்று விரும்பி ஜெபிப்பதை போன்ற ஒரு சங்கீதமாய் இருக்கிறது. இந்த சங்கீதத்தின் இறுதி வசனத்தை கவனியுங்கள். உன் குழந்தைகளை பிடித்து கல்லின் மேல் மோதி அடிக்கிறவன் பாக்கியவான். இந்த வசனம் நமக்கு ஒரு அதிர்ச்சியை கொடுக்கிறது. சிலர் இந்த சங்கீதத்தை ஆழமாய் சிந்திக்காமல் கடந்து சென்று விடுகிறார்கள். ஆனால் நாம் நின்று நிதானமாக இந்த சங்கீதத்தை படிக்க வேண்டும். வேதத்தை குறை கூறுகிறவர்கள் இந்த சங்கீதத்தை புறக்கணித்து விடுகிறார்கள். இது எதிர்மறையான கருத்தை கொண்டதாயிருக்கிறது. எனவே இது வேத புத்தகத்திலே சேர்க்கப்பட முடியாத ஒன்று என்கிறார்கள். சிலர் தங்களுக்கு புரியாத பகுதிகளை இதை வேதத்திலே சேர்த்திருக்கக்கூடாது என்று குற்றம் சாட்டி கடந்து சென்று விடுகிறார்கள். இன்னும் சிலர் வேதத்தை முன்னட்டையிலிருந்து பின்னட்டை வரைக்கும் நான் பூரணமாய் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்களும் வேதத்தில் உள்ள பல பகுதிகளை குறித்த தெளிவற்றவர்களாய் வாழுகிறார்கள். ஆனால் இன்னும் சிலர் வேதத்தை நான் முழுமையாக விசுவாசிக்கிறேன் என்று சொல்வதோடு கூட அதை புரிந்து கொள்ளவும் முயற்சி எடுக்கிறார்கள். எதற்காக தேவன் இதை கொடுத்திருக்கிறார்? இந்த காரியங்களை அவர் நமக்கு எழுதி கொடுக்கும் பொழுது அவருடைய மனதிலே என்ன இருந்தது என்பதை புரிந்து கொள்ள வாஞ்சிக்கிறார்கள். வெளிப்படையாக பார்க்கும் பொழுது பயங்கரமான காரியங்களை கூறுவதாக தெரிந்தாலும் உண்மையாகவே இந்த சங்கீதம் என்ன சொல்கிறது என்பதை பார்ப்போம். தொடர்ந்து சென்ற நாம் நின்றுவிட்டோம். இப்பொழுது இது என்ன என்று பார்ப்போம். 137ஆம் சங்கீதம் கர்த்தருடைய ஜனங்களின் சரித்திரத்திலே ஒரு குறிப்பிட்ட காலத்தை குறித்து பேசுகிறது. இது சரித்திர சங்கீதம். இது வழக்கத்திற்கு மாறான ஒரு சங்கீதமாய் இருக்கிறது. பாபிலோனிலே இஸ்ரவேல் மக்கள் சிறையில் இருந்த அவருடைய சரித்திரத்தை பழைய ஏற்பாட்டிலே நாம் விவரமாக பார்க்க முடிகிறதில்லை. எரேமியா அந்த காலகட்டத்தை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்தார். ஆனால் அவர் அவர்களோடு கூட பாபிலோனுக்கு கைதியாக செல்லவில்லை. எசேக்கியேல் பாபிலோனிலேயே இருந்தார். அவர் அங்கே இருந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தார். சரித்திர காரியங்களை குறித்து அவர் முக்கியத்துவம் கொடுத்ததை விட அவர் கண்ட தரிசனங்களுக்கே அவர் முக்கியத்துவம் கொடுத்தார். இந்த காலகட்டத்திலே தானியேலும் பாபிலோனிலே தான் இருந்தார். ஆனால் அவர் ராஜ அரண்மனையிலே இருந்தார். யூதரல்லாத அரசர்களுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தார். அந்த சிறையிருப்பின் காலத்தை குறித்து எந்த சரித்திரத்தையும் அவர் எழுதி வைக்கவில்லை. பாபிலோனிலே அவர்கள் சிறைப்பட்டு இருந்த 70 ஆண்டு காலமும் அமைதலான காலமாயிருக்கிறது. ராஜாக்களின் புத்தகமும் நாளாமங்களின் புத்தகமும் பாபிலோனிய சிறையிருப்பு வரைக்கும், எருசலேம் அழிக்கப்பட்டது வரைக்கும் நமக்கு கூறுகிறது. அடுத்த சரித்திர புத்தகங்களான எஸ்ரா, நெகேமியா, எஸ்தர் 70 ஆண்டுகளுக்கு பின்னர் நடைபெற்ற சம்பவங்களை நமக்கு சொல்கிறது. கர்த்தரை பொறுத்தமட்டிலேயும் அவருடைய ஜனங்கள் வாக்குத்தத்த பூமியை விட்டு வெளியேற்றப்பட்ட பொழுது அவருடைய கடிகாரம் நிறுத்தப்பட்டு விட்டது. எனவே அந்த காலகட்டத்தை குறித்த எந்த சரித்திர குறிப்பையும் நாம் கண்டுகொள்ள முடியவில்லை. 137ஆம் சங்கீதம் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏனென்றால் இது ஒன்றே
அந்த இடைப்பட்ட காலகட்டத்தை குறித்து நமக்கு சொல்லும் சரித்திரமாயிருக்கிறது. இந்த 70 ஆண்டுகளை குறித்த விவரங்களை நாம் பார்க்க முடியவில்லை. ஆனால் சிறிதளவு அந்த காலகட்டத்தை குறித்து இங்கே நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. இந்த சங்கீதத்திற்கு நாம் வரும்பொழுது 3வது நாம் செய்ய வேண்டியதை கவனிக்க வேண்டும். இங்கே ஒரு கேள்வி எழுப்பப்பட வேண்டும். சங்கீதம் 137:4, கர்த்தரின் பாட்டை அந்நிய தேசத்தில் நாங்கள் பாடுவது எப்படி? அந்த ஜனங்களுக்கு இந்த கேள்விக்கான பதிலை நாம் சொல்ல முடியாது. நாம் சில காரியங்களை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாகாத வரை நமக்கும் இந்த கேள்விக்கான விடையை சொல்ல முடியாது. கர்த்தருடைய பாட்டை அந்நிய தேசத்திலே நாம் எப்படி பாடுவது? ஆம் பிரியமானவர்களே, 137ஆம் சங்கீதம் கர்த்தருடைய ஜனங்களின் அந்த 70 ஆண்டு கால சிறையிருப்பை குறித்து கூறுகிறது. மிக கசப்பான ஒரு வெறுப்பை இது வெளிப்படுத்துகிறது. அதே வேளையிலே ஆழமான அன்பையும் இது காட்டுகிறது. தங்களுடைய உணர்வுகளினாலே நிரம்பி வழியும் மக்களை இங்கே நாம் பார்க்கிறோம். 137ஆம் சங்கீதத்தை நாம் தொடர்ந்து அடுத்த நிகழ்ச்சியிலே விவரமாய் சிந்திப்போம். ஆனால் அவர்கள் அப்படிப்பட்ட சிறையிருப்பிற்கு கடந்து சென்றதின் காரணம், கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்திருந்த காலங்களிலே அவர்கள் கர்த்தரை மறந்து வாழ்ந்தார்கள். இன்றைக்கும் ஆண்டவர் நம்மை ஆசீர்வாதமான நிலைமையிலே வைத்திருப்பார் என்றால் அனுதினமும் அவரை எண்ணி பார்த்து அவருக்கு கொடுக்க வேண்டிய துதியையும் கனத்தையும் மகிமையும் செலுத்தி அவருக்கு பிரியமான காரியங்களை செய்ய நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை அர்ப்பணித்தவர்களாய் வாழ்வோமா? ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறீர்கள் அன்பின் ஆண்டவரே, உம்முடைய கிருபை எங்களுக்கு எப்பொழுதும் உண்டு என்பதை நீர் எங்களுக்கு நினைவுபடுத்தினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபையை உணர்ந்து கொள்ள முடியாமல் யாராவது இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருப்பார்கள் என்றால் நீர் எவ்வளவு நல்லவர் என்பதை குறித்தும் அவர்கள் வாழ்க்கையிலே நீர் இம்மட்டும் எவ்வளவு கிருபை செய்திருக்கிறீர் என்பதையும் உணர்ந்து கொள்ளும் உணர்வை நீரே அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். அனுதினமும் உம்முடைய கிருபையை உணர்ந்தவர்களாக உண்மையோடும் உத்தமத்தோடும் நாங்கள் உண்மையே பின்பற்றி செல்ல நீரே எங்கள் ஒவ்வொருவருக்கும் அனுக்கிரகம் பண்ணும். உம்முடைய வார்த்தையினாலே அனுதினமும் உம்முடைய பாதையிலே காத்துக்கொள்ளும். உம்முடைய சித்தத்தின் மையத்திலே வாழ நீரே உம்முடைய வல்லமையை தாரும். ஏசு இரட்சகரின் நல்ல நாமத்தினாலே கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். அன்பர்களே, இந்த நாளிலும் நாம் கற்றுக்கொண்டது என்ன? நம்முடைய திருச்சபைகளிலே நாம் ஐக்கியத்தை உண்டு பண்ணுகிறவர்களாயிருக்கிறோமா அல்லது ஐக்கியங்களை கெடுக்கிறவர்களாயிருக்கிறோமா என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். நம்முடைய தாழ்மையினாலும் நம்முடைய அன்பினாலும் ஐக்கியங்களை ஏற்படுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். உங்கள் ஆராதனை நேரங்களிலே உங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அர்த்தத்தோடு நீங்கள் ஆண்டவரை துதிக்க, அவரை ஸ்தோத்தரிக்க, அவரை வாழ்த்த, அவரை வணங்க முடிகிறதா? கர்த்தருடைய கிருபையை நீங்கள் பெற்றிருக்கிறீர்களா? அவரை துதியுங்கள். அவர் நல்லவர் என்பதை உணர்ந்திருக்கிறீர்களா? அவரை போற்றுங்கள். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக. தேவன் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனவனுக்கு பலனளிப்பார். ரோமர் 2:6.